ஹர்ஷச்சரித்த சங்கிரகத்துல நம்ம போன கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். சோயம் பவத் புஜ யோக்யः கிருஹ்யதாம் இதி இதி அபிதாய அதாவது தேன பிரம்ம ராட்சச ஹஸ்தாத் அபஹ்ருதः மகா அசிஹி அட்டஹாச நாமா சோயம் பவத் புஜ யோக்யः கிருஹ்யதாம் இதி அபிதாய ஆம், गृह्यताम् इति अभिधाय अपहृत कर्पट अवचादनात् परिवारात् आचकर्ष शरत् गगनमिव पिण्डतां नीतं कालिन्दी प्रवाहमिव स्तम्भितजलं कुलमित्रं कोपस्य अपत्यं मृत्योः ஆகமனமார்க்கம் லக்ஷ்மியாக கிருபாணம். ஸோ வந்து அவர் அட்டஹாசம்னு பேருள்ள ஒரு ஸ்வாட வந்து இந்த ராஜாவான புஷ்பபூபதிக்கு அந்த பைரவாச்சாரியர் கொடுத்து அனுப்புறார். அந்த அட்டஹாசம்ங்கிற அந்த கிருபாணம்ங்கிறது உங்களுக்கு கத்தி. அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன் தான் பார்த்தோம். கோபஸ்ய குலமித்ரம், கோபத்துக்கு ஒரு குலமித்ரன் போல அப்படின்னா அப்படியே டான் அதுக்கு கோபம்ங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கிருபாணத்தை உனக்கு பவத் புஜ யோக்ய கிருபாணம் கிருஹ்யதாம், இது வந்து இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் யூ டு ஹேண்டில் அப்படின்னுட்டு கொடுத்தார். அதோட லாஸ்ட் கிளாஸ் நிறுத்தினோம். படிக்கிறீங்களா யாராவது? யார் படிக்கிறேன்? படிக்கிறேன் மேடம். படிப்போம். ம். அவனிபதித்த அவனிபதித்த பதி பதிஸ்து அவனிபதித்து தம் பதிஸ்து பதிஹி தூ பதிஸ்து பதிஸ்து. ம் விசர்க்கம் வந்து உங்களுக்கு அவனிபதித்து சகாரமா மாறி இருக்காங்க. ம். அவனிபதிஸ்து தம் गृहीत्वा கரேண சுச்சிரம் ததர்ஷ. ஆ அவனிபதிஸ்து, அவனிபதிஹி அப்படின்னா அவனினா பூமி, அவனீனாம் பதிஹி ஆர் அவனேஹே பதிஹி, அவன் பூமியினுடைய பதிஹி அவனிபதிஹி அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் இந்த இடத்துல. சோ அவனிபதிஸ்து தம் கிரஹீத்வா தம் கிருபாணம் தம் அட்டஹாசா நாம கிருபாணம் கிரஹீத்வா கரேண கிரஹீத்வா கையினால் எடுத்துனுட்டு சுச்சிரம் ததர்ஷ ரொம்ப நேரம் பார்த்தார். அப்புறம் सन्धिदेश च वक्तव्यो भगवान् ம் परद्रव्यग्रहणावज्ञा துர்விதக்தம் அப்படி दुर्विदग्धमपि हि ஹி மே मे மனஹா. मनो हा ஆ हि मे मनो ம் युष्मद्विषये न शक्नोति वचनव्यतिक्रमम् आचरितुम् इति. ஆ சோ சந்திதேஷ, சோ இந்த மாதிரி சந்தேஷம் உக்தவான்னு அர்த்தம். திதேஷ சந்திதேஷ. சரியா? திஷ்டு தாத்துனுடைய லிட்டு வந்து திதேஷ, அதுக்கு சம்முங்கிற உபசர்க்கம் வந்திருக்கிறதுனால சந்திதேஷ. இந்த மாதிரி ரிப்ளை பண்ணார். என்ன அப்படின்னா சந்திதேஷ ச வக்தவ்யः பகவான் என்ன அப்படின்னா परद्रव्य ग्रहण अवज्ञा दुर्विदग्धमपि हि मे मनः युष्मद्विषये न शक्नोति वचन व्यतिक्रमம் ஆச்சரித்தும் இதி. சோ பகவான் என்ன அப்படின்னா பரத்ரவ்யம் அப்படின்னா பரேஷாம் திரவியம் பரத்ரவ்யம், இன்னொருத்தருனுடைய ஒரு பொருள், அந்த பரத்ரவ்யஸ்ய கிரகணம் பரத்ரவ்ய கிரகணம். சரியா? இன்னொருத்தருனுடைய பொருளை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுல அந்த கிரகணே கிருதா அவக்ஞா. அவக்ஞானா வேண்டாம் அப்படின்னு மறுப்பது, மறுத்தா என்னன்னா இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்படிப்பட்ட துர்விதக்தம் அப்படி மே மனஹா யுஷ்மத் விஷயே ந சக்னோதி. அதாவது ஒருத்தர் ஒண்ணு கொடுக்குறா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறதே அப்படின்னா அது வந்து தப்புங்கிறது கிடையாது. ஒருத்தர் ஆசையா குடிக்கும் போது எனக்கு ஒண்ணும் அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த அவக்ஞா வந்து ஒரு துர்விதக்தம், விதக்தகனா இன் ஜெனரல் ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்னு அர்த்தம், பண்டிதகான்னு அர்த்தம். இந்த இடத்துல துர்விதக்தம்ங்கிறது உங்களுக்கு என்னன்னா துர்விநீதம்ங்கிற அர்த்தத்துல வருது. சோ பரகிரகண அவக்ஞா, பர திரவிய கிரகண அவக்ஞா துர்விதக்தம் அபி மே மனஹ பரேஷாம் திரவியாணாம் கிரகணே யா அவக்ஞா பரதிரவிய கிரகண அவக்ஞா. சரியா? அவக்ஞாயாம் துர்விதக்தம், துர்விநீதமாக இருந்த பொழுதிலும் கூட மே மனஹா என்னுடைய மனசானது யுஷ்மத் விஷயே ந சக்னோதி வச்சன வியதிக்கிரமம் ஆச்சரித்தும் இதி. ஆனா என்னுடைய மே மனஹா மம மனஹா என்னுடைய மனதானது யுஷ்மத் விஷயே உங்களுடைய விஷயத்தில் வச்சன வியதிக்கிரமம் ஆச்சரித்தும் ந சக்னோதி. வச்சனம்னா வார்த்தை, அதனுடைய வெதிக்கிரமம் அப்படின்னா அதுக்கு அதை தாண்டறது, உல்லங்கனம் பண்றது, அதாவது அபச்சாரம் பண்றது. அந்த மாதிரி வெதிக்கிரமத்தை ஆச்சரித்தும் செய்வதற்கு மே மனஹ ந சக்னோதி, என என் மனதானது இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங். புரியுறதா? சோ இன்னொருத்தருனுடைய
பொருளை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற அவக்ஞா துர்வதக்தமாக இருந்த பொழுதிலும் கூட ஐ எம் unable டு கிராஸ் யுவர் வேர்ட்ஸ். ஐ எம் unable டு கவுண்டர் ஆக்ட் அகேன்ஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். புரியுதா? அஹ், அப்புறம் परिव्राट् तु गृहीते तस्मिन् परितुष्टः ம் स्वस्ति भवते साधयामः ம் इत्युक्त्वा निरयासीत. ஆ பரிவிராட்டு தூ, அந்த முனிவரோ தஸ்மின் கிரகீதே சதி, அந்த தஸ்மின் ராஜனி கிரகீதே சதி, அந்த ராஜாவானவர் அதை ஒப்புக்கொண்டிருந்த அக்செப்ட் பண்ண தருணத்தில் பரிதுஷ்டகா சன்னு, ரொம்ப சந்தோஷமாக இருந்து கொண்டு, சக பரிவிராட்டு பவதே ஸ்வஸ்தி சாதயாமக, உனக்கு ஸ்வஸ்தினா நன்மை மங்களம்னு அர்த்தம், மங்களத்தை உண்டாக்குகிறேன். சாதயாமகனா டு ஃபுல்ஃபில்ங்கிற அர்த்தம். சாதுங்கிறது தாது, சாதயாமி யாவஹா யாமஹ லட்டு நிச்சில இருக்கு. சரியா? இது உக்துவா நிறையாசீத்து, அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். சரியா? அப்புறம் अत व्रजत्सु दिवसेषु एकदा भैरवाचार्यो राजानम् பஹ்வரே उपह्वरे सोपगृहम् अवादीत्. ஆ तात அவாதி ஆ तात स्वार्थालसाः परोपकारदक्षाश्च प्रकृतयो भवन्ति भव्यानाम्. ஆ அத பிறகு திவசேஷு விரஜத்சு சத்சு, சதி சப்தமில இருக்கு. காலமானது கடந்த தருணத்தில் ஏகதா ஒரு முறை ஒரு சமயம் அந்த பைரவாச்சாரியா அவாதி, அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பைரவாச்சாரியரான அந்த குருவானவர் அவாதீத் அப்படின்னா கூறினார்னு அர்த்தம். லுங்குலகாரத்துல இருக்கு. பைரவாச்சாரியா ராஜானம் சோபகிரகம் அவாதீத், ராஜா கிட்ட ராஜானம் அவாதீத், ராஜா கிட்ட கூறினார். எப்படி அப்படின்னா சோபகிரகம், சோபகிரகம் அப்படின்னா உபகிரகம் அப்படின்னா ரொம்ப வித் மியர் கைண்ட்னஸ், ஒரு பணிவோட இந்த மாதிரி ஒரு பாசத்தோட கூறினார். என்ன அப்படின்னா ராஜானம் உபஹ்வரே அப்படின்னு சொல்லும் பொழுது, உபஹ்வரம் அப்படின்னா தனிமையில்னு அர்த்தம். சப்தமியில இருக்கு. உபஹ்வரஹா அப்படின்னா சமீபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சமீபே அப்படின்னு. உபஹ்வரே அப்படிங்கிறது உபஹ்வரம், உபஹ்வரே, உபஹ்வராணி. சோ அதனுடைய உபஹ்வரேங்கிறது சப்தமியில இருக்கு. சோ அத விரஜத்சு திவசேஷு சத்சு, சோ காலம் கடந்த தருணத்தில் ஏகதா ஒரு சமயம் பைரவாச்சாரியா ராஜானம் உபஹ்வரே சோபகிரகம் அவாதீத், பைரவாச்சாரியனானவர் ராஜாவை தனிமையில் ரொம்ப ஒரு ஒரு கைண்ட்னஸோட ஒரு பாசத்தோட அவாதீத் கூறினார். तात स्वार्थ आलसाः परोपकार दक्षाः च प्रकृतयः भवन्ति भव्यानाம். பவ்யானாம் அப்படின்னா சாதுனாம்னு அர்த்தம், சஜ்ஜனானாம்னு அர்த்தம். நல்லவாளுக்கு, நல்லவாளனுடைய பிரகிருத்தயா பவந்தி, பிரகிருத்தினா நேச்சர் ஸ்வபாவம், நல்லவாளுக்கு இதுதான் பிரகிருதி. நல்லவாளனுடைய பிரகிருத்தயா என்ன, ஸ்வபாவாக என்ன அப்படின்னா ஸ்வார்த்த ஆலசாகா, ஸ்வார்த்தே ஆலசாகா, மத்தவாளுடைய காரியம்னா பரபர பரபரன்னு பண்ணிடுவா. சரியா? தனக்கு ஏதாவது ஒண்ணு சாதிச்சுக்கணும் அப்படின்னா அந்த காரியத்துல ஒரு மந்தகாமியா இருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய வேலை செய்யறதுல அவளுக்கு சோம்பேறித்தனம்ங்கிற அர்த்தம் இல்ல. தே ஆர் டோட்டலி டிஸ்இன்ட்ரெஸ்டட் டு தேர் செல்ஃப். மத்தவாளுக்கு பரோபகாரே பரோபகாராய பலந்தி விருக்ஷாக, பரோபகாராய துஹந்தி காவக, பரோபகாராய வஹந்தி நத்யः, பரோபகாரார்த்தம் இதம் பரோபகாராய இதம் சரீரம் அப்படின்னு வருதனோ. சோ அந்த மாதிரி நல்லவாளுக்கு எப்படி அப்படின்னா ஸ்வார்த்தே ஸ்வார்த்த ஸ்வார்த்தேஷு அலசாகா அப்படின்னா தன்னுடைய விஷயத்துல தே டோன்ட் பே மச் அட்டென்ஷன். மத்தவாளுக்கு ஏதாவதுன்னா உயிரே கொடுப்பா. அப்படி இருக்கின்ற ஸ்வார்த்த பிரகிருத்தயா, பிரகிருத்தயா அப்படின்னா சுபாவம்னு எடுத்துக்கணும் இங்க. பிரகிருத்தினா பல அர்த்தம் இருக்கு. பிரகிருத்தினா நேச்சர், பிரகிருத்தினா சிட்டிசன் ஒரு அர்த்தம் இருக்கு. நாகரிகாளுக்கு பிரகிருத்தின்னு பேரு. பிரகிருதி பிரத்யம்னு கிராமர்ல இருக்கு இல்லையா? பிரகிருத்தினா தாத்துன்னு அர்த்தம், பிரத்யம்ங்கிறது அதுக்கு பின்னாடி ஆட் பண்றது. சோ இந்த இடத்துல பிரகிருத்தினா அவளுடைய By நேச்சர், nature, ஸ்வபாவம் स्वभाव. அர்த்தம், ஸ்வபாவ. சோ பவ்யானாம் பிரகிருத்தயா எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்வார்த்த அலசாகா, ஸ்வார்த்த விஷயேஷு ஸ்வார்த்தேஷு அலசாகா, பரோபகார தக்ஷாக, பரேஷாம் உபகாரः பரோபகாரः, பரோபகாரே தக்ஷாக, மத்தவாளுடைய விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தே ஆர் வெரி ஸ்கில்டு அப்படின்னா தே ஆர் ஆல்வேஸ் இன்வால்வ் இன் ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ பரோபகார தக்ஷாக
பவ்யானாம் பிரகிருதயः பவந்தி. தீஸ் ஆர் த நேச்சர் ஆஃப் குட் பீப்புள். சாதுனாம் பவந்தி. சரியா இருக்கா? ஆ? அதுக்கப்புறம் भवादृशांश्च ம். अर्थिदर्शनं महोत्सवः ஆ, பவாதிருஷாம் ச அர்த்தி தர்ஷனம் மகோத்சவः. அதாவது யாச்சகம் பொழுது என்ன ஒரு தர்ஷனம் பண்றாளோ, அர்த்தினக தர்ஷனம் அப்படின்னா அர்த்திகளினுடைய தர்ஷனம்னு இல்ல, அர்த்தினே தர்ஷனம்னு வச்சுக்கோங்க. அர்த்திக்கு உன்னுடைய தர்ஷனமானது பவாதிருஷாம் ச தர்ஷனம் மகோத்சவः, மகான் உற்சவः. அவளுக்கு வந்து அதாவது இட்ஸ் a great delight to the people who come and seek alms. உன்கிட்ட யாரு வந்து அர்த்தியாக வந்து நிக்கிறாளோ, சரியா? அர்த்தி அப்படிங்கிறது அர்த்தி அர்த்தினி அர்த்தினக அர்த்தி அர்த்தினவ் அர்த்தினக, சரியா? சோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தனார்த்தி இல்லைன்னா என்ன ஹெல்ப் கேட்டுன்னு வந்தாலும் அவளுக்கு உன்னுடைய தர்சனமானது பவாதிருஷாம் ச தர்ஷனம் மகோத்சவ, பெரிய ஒரு உற்சவம் அப்படின்னா ஒரு இட்ஸ் அ டிலைட் டு மீட் யூ. பிகாஸ் நீ உங்ககிட்ட வந்துட்டா அப்படின்னா அந்த இதுதான். ரகு வந்து கௌத் சார் வந்து ரகு கிட்ட போய் கேட்டானோ வரதந்து சிஷ்யா போன இதுல பார்த்தோமே, ரகுவம்சத்துல போன துரியால அவன் வந்து கேட்ட உடனே அவன் வாண்டான்னு சொன்னானோ இல்ல. சோ அந்த மாதிரி அர்த்திகளினுடைய தர்சனமானது பவாதிருஷாம் ச மகோத்சவ, பெரிய ஒரு உற்சவம். அதுக்கப்புறம் भूमिरसि सर्वलोकम् अनोरथानां ஆஹா சர்வலோக மனோரதானாம். सर्वलोकमनोरथानां येनाभिधीयसे श्रूयताम् ஆ, துவம், துவம்ங்கிறது அங்க சப்ஜெக்ட், அது வார்த்தையில கொடுக்கல. துவம் பூமிஹி அசி, நீதான் இருப்பிடமாக இருக்கிறாய். எதுக்கு? சர்வலோக மனோரதானாம் துவம் பூமிஹி அசி. சர்வேஷாம் லோகானாம் சர்வேஷாம் லோகः சர்வலோகः சர்வேஷாம் லோகானாம் மனோரதः தேஷாம் மனோரதானாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய மனோரதங்களுக்கும், எல்லா விதமான மனோரதங்களுக்கும் துவம் பூமிஹி அசி, நீதான் ஒரு ஸ்தானமாக இருக்கிறாய். ஏன அபிதீயசே, அதனால் நீ கூறப்படப்படுகிறாய். புரியுறதா? ஸ்ரூயதாம், சரியா? ஸ்ரூயதாம்னா கேளுன்னு அர்த்தம். அதாவது நீதான் எல்லா உலகத்துல இருக்கிற யாருனுடைய மனோரதம். அதாவது மனோரதம்னா அதாவது கண்ணாமின்னான்னு ஆசைங்கிறது இல்ல. அதுதான் தர்மம்ங்கிறது. தர்மார்த்த காம மோட்சத்துல முதல்ல தர்மம் ஏன் போறா அப்படின்னா தர்மபரமா இருக்கிற காமத்தை தான் நீ வந்து பூர்த்தி பண்ண முடியும். சோ அந்த மாதிரி எல்லாருடைய அந்த சர்வலோக மனோரதானாம் பூமி துவமசி அப்படின்னு ஏன அபிதீயசே அசூயதாம், கேளு அப்படின்னு இப்ப இவருடைய விஞ்ஞாபனத்தை வைக்கிறார். புரியுறதா? மேல भगवतो महाकालहृदयनाम्नो महामन्त्रस्य कृष्णस्त्रगम्बरानुलेपनाकल्पेन ம் कल्प கதிதேன कल्पकत्तेन ம் महाश्मशाने ம் जपकोट्या कृतपूर्वसेवोऽस्मि ம் ஓகே. சோ வந்து பகவதः மகாகால ஹிருதய நாம்னோ மகாமந்திரஸ்ய, பகவதः பகவானான ஈஸ்வரனுடைய மகாகால ஹிருதய நாம, மகாகால ஹிருதயம் அப்படின்னு பெயருள்ள ஒரு மகாமந்திரஸ்ய, ஒரு பெரிய மந்திரத்தினுடைய அஹ், அஹ், ஜ- அம், மகாஸ்மசானே ஜபகௌட்யா அகம் கிருத பூர்வ சேவகா அஸ்மி. முன்னாடி நான் வந்து சேவை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். அதாவது ஒரு பெரிய ஸ்மசானத்துல கோட்டி ஜபம், என்ன ஜபம் அப்படின்னா மகாகால ஹிருதயம்ங்கிற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய அது வந்து கல்பகதிதம். கல்பகதிதம் அப்படின்னா நம்மள வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்த கதிதேன அந்த 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 கதிதேன மகாஸ்மசானே, அந்த மகாஸ்மசானத்தில் அகம் ஜபகோட்டியா கிருதபூர்வ சேவோ அஸ்மி, முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு பீட்டிகைய போடுறார். புரியுறதா? சோ பகவதா, பகவானான ஈஸ்வரனுடைய மகாகால ஹிருதய நாம்னஹ மகாமந்திரஸ்ய. சோ இந்த மகாமந்திரஸ்யாக்கு இது ரெண்டுமே அட்ஜெக்டிவா போறது. பகவதா மகாமந்திரஸ்ய, பகவதः மகாகால ஹிருதய நாம்னஹ மகாமந்திரஸ்ய, மகாகால ஹிருதயம்னு பெயர் உள்ள ஒரு பெரிய மந்திரத்தினுடைய அது வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ண சரக்கு அம்பர அனுலேபன ஆகல்பேன கல்பகல்பித்தேன. சோ வந்து கிருஷ்ண அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ண சரக்கு, சரக்குனா மாலை. சோ கருப்பான மாலை. அப்புறம் அம்பரம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணி.
அப்புறம் அனுலேபனம் அப்படிங்கிறது உங்களுக்கு லேபங்களை பூசிக்கிறது, சந்தனமோ வாட் எவர் இட் இஸ். அந்த அனுலேபன ஆகல்பேன, ஆகல்பகனா அலங்காரம்னு அர்த்தம், பிரசாதேனன்னு அர்த்தம். சோ ஆகல்பேன கல்பகதிதேன வேதத்துல சொல்லப்பட்டதான அந்த மகாமந்திரத்தினுடைய மகாஸ்மசானே ஜபகோட்டியா, மகா ஸ்மசானத்துல கோட்டி ஜபேன, சரியா, கோட்டி ஜபம் பண்றதுனால கிருத பூர்வ சேவக அஸ்மி, பூர்வம் கிருதம் சேவா, சரியா, பூர்வம் கிருதா சேவா. சோ முன்னாடி செய்யப்பட்ட சேவையோட நான் இருக்கேன் அப்படின்னா ஐ ஆல்ரெடி பர்ஃபார்ம்டு த, நான் வந்து அதை சாண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கோட்டி ஜபம் பண்ணியிருக்கேன். எதை அப்படின்னா இந்த மகாமந்திரத்தினுடைய ஜபத்தை நான் பண்ணியிருக்கேன். சரியா? அஹ். கல்பகதிதேன அந்த ஜபகோட்டியா அகம் கிருத பூர்வ சேவக அஸ்மி. சரியா? மேல तस्य அதாவது वेतालसाधना கிருதம் கிருதா பூர்வ சேவா ஏன சக அப்படின்னுட்டு அவருக்கு அவருக்கு அட்ஜெக்டிவா போறது, கிருதம் பூர்வ சேவக அகம் அஸ்மி. சரியா? அஹ். हम्म, हम्म। அப்புறம் तस्य वेतालसाधनावसाना सिद्धिः ஆ தஸ்ய வேதால, அந்த வேதாள சாதனம் அதனுடைய அவசானம்னா எண்டுன்னு அர்த்தம். அவசானா சித்திஹி, அதனோட எண்டு எதுன்னா அந்த சித்தி பெறது. சி ஹவு டு வி, ஒரு ஒரு பூஜை பண்ண, ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன், அந்த பூஜை வந்து ஏதோ ஒரு மோட்டிவ் வச்சுன்னு நான் பண்றேன், அந்த மோட்டிவ் என்னைக்கு சித்தியாருதோ அதுதான் அதனுடைய அவசானம், எண்ட் ஆஃப் இட், இல்லையா? இப்ப நான் ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு இது, அது தசரதர் பண்றார், பாயசம் கொண்டு வந்து கொடுக்குறார் அப்படின்னா இந்த பாயசம் கொண்டு வந்து குடு அவளுக்கு அப்படிங்கிறது தான் சித்தி. அது எப்ப ஆகிறது? அவசானே பவதி அது. அதனால அவசானா சித்திஹி, தஸ்ய வேதாள சாதன அவசானா சித்திஹி. அப்புறம் வேதாளங்கிறது இங்க என்ன அர்த்தம்ங்க? ஐ திங்க் வேதாளம்ங்கிறது வேதாள சாதனம், சம்திங் சம்திங் ரிலேட்டட் டு அந்த டூல. Something connected with that smasana also. ஆமா, ஸ்மசானத்துல பண்றதுனால வேதாள சாதனம் Oh, அவசானம். okay, okay. சரியா? Ah, வேதாள சாதனேன அவசானா, அதாவது வேதாள சாதனேன சித்திஹி அப்படின்னு வரணும். hmm. வேதாள சாதனே அவசானா சித்திஹினா அந்த சாதனேன எண்டுல அந்த எண்டுல எண்டுல அந்த அடையிறது தான் அந்த சித்தி ம், அப்படிங்கறது மாதிரி போடுறார். சரியா இருக்கா? ம். அப்புறம் அசகாயைश्च சா துரவாபா. ஆ சா சித்திஹி, சித்திக்கு போறது அட்ஜெக்டிவா. சா ம். சித்திஹி துரவாப்பா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன் த சித்தி. எப்படி? அசகாயைச்ச, சகாயம் இல்லாம, சகாய ரஹிதைஹி, யாருக்கு வந்து சகாயம் இல்லையோ, யார் வந்து அவ அவளுக்கு சப்போர்ட் இல்லையோ, சப்போர்ட் சிஸ்டம் இல்லையோ, அவளால இந்த சித்தியானது, அவளுக்கு இந்த சித்தி அடையப்படுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். புரியுதா? அதுக்கப்புறம் ஆ, त्वञ्चाल त्वञ्चालमस्मै कर्मणे. ஆ அஸ்மை கர்மணே துவம் ச அலம், இந்த கர்மணே ம். இந்த வேலைக்கு நீ இனஃப், யூ ஆர் இனஃப் ஃபார் திஸ் ஒர்க். சரியா? அப்புறம் त्वयि च गृहीत गृहीतभरे भविष्यन्त्यपरे सहायास्त्रयः। ஆ त्वयि च गृहीतबरे भविष्यन्ति अपरे सहायाः, त्रयः सहायाः भविष्यन्ति. त्वयि त्वयि च गृहीतबरे அப்படின்னா பரேனா பாரேன்னு அர்த்தம். இந்த இந்த ஒரு காரியத்தை, இந்த பாரத்தை त्वयि च गृहीते சதி, நீ எடுத்துனுட்டேனா உனக்கு தவ த்ரயः சகாயாக அபரே, அபரே த்ரயः சகாயாக பவிஷ்யந்தி, அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். त्वयि च பரே கிரகீதே சதி, நீ வந்து இந்த பாரத்தை எடுத்துனுட்ட, இந்த ஒர்க்கை வந்து எடுத்துனுட்டேனா தவ உனக்கு அபரே மீதி, த்ரயः மூன்று, சகாயாகனா ஹெல்பர்ஸ், பவிஷ்யந்தி இருப்பா. புரியுறதா? சரியா இருக்கா? அப்புறம் பரன்னா ஸ்வாடுன்னு ஒரு மீனிங் இருக்கா பகினி? கிரகீத பரே, நீ கத்தி இருக்கு. ஏன்னா எடுத்தேன்னா பின்னாடி வந்து கத்தி தான் வர்றது. பரஹான்னு ஆஹ் ம், பாரம் வகதி அப்படிங்கிற உம் அர்த்தம் இருக்கு. பரஹானா ஸ்வாடா இருக்கான்னு நான் பார்க்கல. உம் பரஹானா சரி. ஓகேவா? பரஹா just பார்த்துட்டு சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். ए एकसः ஆ एवास्माकं टीटीभनामा बालमित्रं मस्करीयो ம் भवन्तम् उपतिष्ठते। ம் ம் சரி. ஆ ஓ மேல விடுத்தாது.
ரெண்டு நிமிஷம். Sorry. ம். ஆ ஓகே. स एकः सः एव अस्माकं டிடிபி நாமா டிடி டிடிபி நாமா பாலமித்ரம். ஸோ மூணு பேர் உனக்கு வந்து ஹெல்ப்பர் வருவான்னு சொன்னாலும் அதுல ஏகஹ ஒருவர் சஹா யாருன்னா சயேவ அஸ்மாக்கம் அவரே தான் என்னுடைய பாலமித்ரம் எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சரியா அவரும் ஒரு மஸ்கரி அவரும் ஒரு செயிண்ட். சரியா அவர் பேர் என்ன டிட்டிபி. டிட்டிபின்னு பேர் அவருக்கு. பவந்தம் உபதிஷ்டதே திட்டிபி நாமா மம பாலமித்ரம் யஹ யஹ சஹ சஹ மம பாலமித்ரம் யஹ எவர் பவந்தம் உபதிஷ்டதே உங்களை உங்களை உங்ககிட்ட வந்து நிப்பார். ஹி வில் பி அன் ஹெல்பர். சரியா உன் பக்கத்துல இருப்பாருன்னு அர்த்தம். அப்புறம் TTB இல்லையா அது TTB யா? டிடிபி. டிடிபி ப்ராப்பர் நவுன் சார். ஓகே. டிடிபி ம் நாமா பேரு. ஓகே ம் ம். அடுத்து பவந்தம் உபதிஷ்டதேங்கிறச்சு இத்தனை நேரம் வந்தாரே ஒருத்தர் வக்ரகோணம் அந்த பைக்ஷக்ஷாமம் அவரா? யோ யாரு யாரு பவந்தம் யஹா. அவர் பேர் ஒரு வேற ஏதோ இல்லையோ? அவர் பேர் பாத்தாள அவர் சுவாமி இல்லையோ? பரிவிராட்னு தான் வர்றாரு. அவர் தானே ஃபர்ஸ்டும் ஒரு 5 சில்வர் தாமரை கொண்டு வர்றாரு, செகண்டும் கொண்டு வர்றாரு. அவர் பாத்தாள சுவாமி இல்லையோ? அவர் பாத்தாள சுவாமியா? ஓஹோ, ஓகே ஓகே. முந்தின இதுல பாத்தாள பாத்தாள சுவாமி தானே சொல்லுவேன் நான் முன்னாடியே அவரோட பேரை. இதோ இங்க சொல்லியிருக்காளே மகாபாக பவந்தமாக முந்தின பேஜ்ல பாருங்க. பகவான் யதா அஸ்மத் சிஷ்யः பாதாள சுவாமி நாமா பிராமணः தேன பிரம்மராட்சச ஹஸ்தாத் அபஹிருதः மகாசிஹி அட்டஹாசா நாம அப்படின்னு சொல்றா. அந்த பாதாள சுவாமி கொண்டு வந்தார். அவர் வந்து அந்த பிரம்மராட்சசன் கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னு வந்தது இல்லையா? ஆனா பரிவிராட் சொல்றார். ஆமா. பகவான் பரித்ரா சொன்னார் என்னோட சிஷ்யன் பாதாள சுவாமிங்கிற ஒரு பிராமணன் இந்த சரி அந்த கத்திய பரிவிராட்டுங்கிறது இவரோட சிஷ்யருக்கும் பரிவிராட்டுன்னு தான் சொல்றா. இவருக்குமே பரிவிராட்டுன்னு தானே சொல்றா இல்லையா? ஆமா ஆமா பரிவிராட்டன் தான் சொல்றா. இல்ல அந்த பவந்தம் உபதிஷ்டதேங்கும்போ ஒருவேளை ப- உங்கள்ட்ட வந்தாரே அந்த பரிவிராட்டோ அப்படின்னு எனக்கு. உபதிஷ்டதே வந்தாரே இல்லையே. உபதிஷ்டதேங்கிறது லட்டுலனா இருக்கார். ஆமா ஆமா. ஒரு ஸ்தா தாத்துவனுடைய உபாங்கிற உபசர்க்கம் வருதுனால ஆத்மநேபதியில வந்துருத்து. அது திஷ்டத்தேன்னுட்டு உபதிஷ்டதி திஷ்டதி உபதிஷ்டத்தேன்னு வந்துருத்து. யஹ பவந்தம் சரி. உபதிஷ்டதே உங்க உங்க பக்கத்துல இருக்காருன்னு வேணா ம் சொல்லிக்கலாம். சரியா? ம் ஏகः சஹ ம் யஹ பவந்தம் உபதிஷ்டதே. ஓகேவா? ம் அஸ்மாக்கம் அவர் யாருன்னா ம். டிட்டிபான்னு பேர் அவருக்கு என்னுடைய பாலமித்ரம். சரியா? ம். அப்புறம் द्वितीय द्वितीयः स पातालस्वामी ரெண்டாவது பேர் அவர் out of the three அவுட் ஆஃப் த one த்ரீ is Titiba ஒத்தொத்தரையா சொல்லிட்டு வரேன். மூணு பேர் ம் இஸ் கோயிங் டு பி ஹெல்பிங் யூ இஃப் யூ ம் அக்செப்ட் திஸ் ஒர்க். ம் என்ன ம் அப்படின்னா உனக்கு வந்து அபரே சகாயாக திரயக பவந்தி. அந்த தே ம் அந்த மூணு பேர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டிட்டிபின்னு பேர் உள்ள சைல்ட்ஹுட் ம் ஃப்ரெண்டு அவரும் ஒரு ம் மஸ்கரி ஒரு ம் செயிண்ட். பவந்தம் உபதிஷ்டதே. த்விதீய சகா யாருன்னா பாத்தாள சுவாமி. அப்புறம் ம் अपरो मच्छिष्य एव कर्णतालनामा द्राविडः அபரஹ இன்னொருத்தர் யாருன்னா மச்சிஷ்யா என்னுடைய சிஷ்யன். கர்ணதால நாமா திராவிடா திராவிட தேசத்தை சேர்ந்தவன். கர்ணதாலன்னு பேரு. அவன் ஒரு திராவிடா திராவிட தேசே பவஹ திராவிடா. So அப்புறம் these are the three persons: these are the three people who Patalaswamy, ஆமா Tittivi, Patalaswamy, and ஆ Karnatala. ஆமா இந்த மூணு பேரும் அவனோட இருக்கான் பரபரா. Hmm. அப்புறம் यदि साधु मन्यसे ततो नियतामयं दिङ् நியதாமயம். ஆ, नियतामयं ம். दिङ्नाग தின்னாக ம். दिङ्नागहस्तदीर्घो गृहीत अट्टहासो निशामेकाम् एकदिङ्मुखार् முகார்களதாம் பாஹு. मुखार्गलतां बाहुः इति ஆ எதி சாது மன்யசே நீ இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேனா ததக தென் அயம் அயம் நியதாம் திங் நாகஹஸ்த தீர்க்கः அட்டஹாசः கிரகீத அட்டஹாசः நிஷாம் ஏகாம் ஏகதிங் முக அர்களதாம் பாஹுஹு அயம் பாஹுஹு நியதாமா இல்ல? ஆ? தின்னாக ஹஸ்த தீர்க்கா. திக் நாகம் அப்படின்னா நாகம்னா இது யானை.
தின்னாகம் அப்படின்னா திக்கஜங்கள், அதனுடைய ஹஸ்தம்னா அந்த சுண்டம் ட்ரங்க், அது போல தீர்க்கா. ஆ? சரியா? தின்னாக நாக நாகானாம் ஹஸ்தः தின்னாக ஹஸ்தः ஹஸ்தவத் தீர்க்கः ஹஸ்த இவ தீர்க்கः இல்லனா அது போல தீர்க்கமாக இருக்கின்ற கிரகீத எல்லாமே அந்த பாகுவுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகே. சோ எதி சாது மன்யசே, நீ இத கரெக்ட்னு ஒத்துக்கிறேனா, இது இஃப் இட் இஸ் அக்செப்டபிள் ஃபார் யூ ததா அயம் பாகுஹு நீயதாம் என்ன அப்படின்னா திங்நாக ஹஸ்த தீர்க்கः கிரகீத அட்டஹாசः கிரகீதः அட்டஹாசம்ங்கிறது அந்த கத்தியினுடைய பேரு. கிரகீதः அட்டஹாசः ஏன சக, எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அட்டஹாசம்ங்கிற ஸ்வாடு யாருக்கோ அவன். அட்டஹாசः பாஹுஹு. அதுக்கப்புறம் நிஷாம் ஏகாம் நிஷாம் ஏக ஏகாம் ஏகதிங் முக அர்கலதாம் பாஹுஹு. நிஷாம்னா இரவு, இரவுல ஏகாம் நிஷாம் ஒரு இரவ, ஏக திக்கு திங் முக அர்கலதாம் ஒரே ஒரு, அர்கலம்னா உங்களுக்கு அந்த இது பூட்டு போல்ட்னு அர்த்தம். சரியா? அந்த அந்த ஒரு திக்குனுடைய, அதாவது மூணு திக்க பாத்துக்க வேண்டியதா இருக்கலாம், அதனுடைய நாலு திக்க பாத்துக்க வேண்டியதா இருக்கலாம், அஹ், நாலு டைரக்ஷனை, மீதி மூணு அவ மூணு பேர் பண்ணுவா. இந்த ஒரு ஒரு திக்க நீ பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்ல வர்றார். எதி சாது மன்யசே ததஹ அயம் தின்னாக ஹஸ்த தீர்க்கः பாஹுஹு. அந்த திக்கஜங்களுடைய சுண்டம் போல தீர்க்கமாக இருக்கின்ற பாகுவானது அஹ், கிரகீத அட்டஹாசः நிஷாமேகாம் ஏகதிங் முகார்கலதாம் பாகுஹு இதி. சோ ஒரு இரவை இந்த ஏகதிக்கு முக அர்கலதாம் ஒரு திக்குனுடைய முகம்னா வாய், அதுக்கு அர்கலதாம் பாகுஹு அர்கலஸ்ய பாவகா அர்கலதா அர்கலமாக இருக்கும் தன்மையை அயம் பாகுஹு நீயதாம் இந்த உன்னுடைய பாகுவானது அஹ், எடுத்துக்கொள்ளட்டும். லெட் இட் பி த ப்ரொடெக்டர் ஆஃப் ஒன் டைரக்ஷன். சரியா இருக்கா? ஆ? சரியா இருக்கா மாலினி? சரியா இருக்கா? இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன். நிஷாம்கரிச்சு ராத்திரியா? ஆமா. ஆமாம். ஏகாம் நிஷாம் ஒரு ராத்திரியில் ஒரு ஆஹ் ராத்திரியை ரா- ஏகதிங்க அர்கலதாம். ஓ, ஒரு ராத்திரியில் உரு அந்த திங் முகத்துக்கு லேட்ச் ஆக தாப்பாள் மாதிரி, அதாவது அதுல தாப்பாள் இருந்து மாதிரி யாரும் பூட்டு. என்ட்ரி பண்ணாத மாதிரி. அதாவது இந்த பாஹு வந்து பிரதமா, இந்த அர்கலதாம்ங்கிறது த்விதியாவா? ஆமா. இந்த அர்கலமாக கை வந்து அதை பாகுகு ஆக அர்கலமாக இருக்கும் தன்மையை அடையட்டும். ஓகே ஓகே ஓகே. அயம் பாகுகு நிஷாமேகாம் ஒரு இரவை ஏகதிங் முகார்களதாம் நீயதாம். சரியா? ஒரு கால் மாதிரி இருக்கட்டும் முன்னாடியே. ஆமா. ஓகே. சரியா? இங்க வந்து தின்னாக ஹஸ்த தீர்க்கः கிருத பாகுன்னு போய் சேர்த்துக்கோங்க. கிரகீத அட்டஹாசः துவம் தவ பாகுன்னு வராது. கிரகீத அட்டஹாசः பாகுக்கே எல்லாமே போட்டுருங்கோ. கிரகீதः அட்டஹாசः ஏன பாகுனா கிரகீத அட்டஹாச பாகு. சரியா? எந்த பாகுவானது இந்த இதை எடுத்துண்டதோ, கத்தி எடுத்துக்கிறதோ, அது வந்து தின்னாக ஹஸ்த தீர்க்கா பாகு. திக்கதங்களினுடைய சுண்டம் போல தீர்க்கமாக இருக்கின்ற பாகுவானது ஏகதிக் முகார்களதாம் நியதாம் அயம் பாகு நியதாம். சரியா? சரியா இருக்கா? So let your hand, which பி is த holding that ப்ரொடெக்டர் ஆஃப் sword, ஒன் be சைடு, the protector of one of the directions. ஒன் ஆஃப் த டைரக்ஷன்ஸ். ஆமா. ஏன்னா The நான் other three are there to take care of the other three ஆமா directions. ஆமா ஒன் ஆஃப் த டைரக்ஷன்ஸ் இன் த நைட். ஆமா. சரியா இருக்கா மாலினி? ஒன்னும் சரி வரலையா? டவுட் இருக்கா? இல்ல இல்ல, வந்துடுத்து வந்துடுத்து பாத்தீங்க. அதாவது ஒரு கன்ஃபியூஷன் என்னலாமோ. அதாவது இது என்னது இது? நியதாம் கரிச்சு உங்களுக்கு கர்மணி லோட்டு, ஆ. பாஹு நியதாம் அது பிரதமா இது. ம். இப்ப கர்மணி லோட்டுல எங்கேருந்து த்வித்தியா வந்தது அந்த மாதிரி, அது நான் பாக்குறேன். அர்த்தம் புரிஞ்சுடுது. அர்களதாம் அர்களத்தாம்ங்கிறது நீங்க அர்களமாக இருக்கும் தன்மையை நியதாம்னு வரணும். ஓகே, சரி. நான் அர்த்தம் புரிஞ்சுடுத்து இப்ப. ம். அதான். சரியா? ம். அப்புறம் மேல படிங்க. Kritavachasi
च तस्मिन् नरेन्द्रः समभाषत ம் भगवन् परम अनुगृहीतोऽस्मि अनेन सामान्येन निदेशेन ஆ கிருத வச்சசி ச தஸ்மின் நரேந்திரः சமபாஷத. ஸோ தஸ்மின் பைரவாச்சாரியே கிருத வச்சசி, அந்த பைரவாச்சாரியரானவர் பேசி முடித்த அந்த தருணத்தில் நரேந்திரः ராஜாவானவர் சமபாஷத பேசினார். அபாஷத சமபாஷத. அப்புறம் பகவன் பரம் அனுகிரகீதா அஸ்மி, ரொம்ப அனுகிரகத்துக்கு உட்பட்டவனாக நான் ஆகிறேன். அனேன சிஷ்யஜன சாமானியேன நிதேசேன அகம் பரம் அனுகிரகீதோ அஸ்மி. சிஷ்யஜனானாம் சாமானியः தேன சாமானியேன. சிஷ்யஜனாளுக்கு தான் உங்களுக்கு வந்து நிதேசம்னா ஆக்ஞான்னு அர்த்தம், ஆக்ஞையான்னு அர்த்தம். சரியா? அந்த ஒரு சிஷ்யாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் போல, அந்த ஆர்டர்னால் அகம் பரிகிரகீதோ அஸ்மி. நீ என்னையும் சிஷ்யனா ஒத்துண்டதுனால தான் நான் இந்த மாதிரி வேற யாரோ ஒருத்தரை வந்து நீ ஸ்டூல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டா. அதுவே உன்னோட ஸ்டூடெண்டா இருந்தானா குரு வந்து டெஃபினட்டா ஹி வில் டேக் அன் எக்ஸ்ட்ரா லிபர்ட்டி இல்லையா? ஸோ அதே மாதிரி சிஷ்ய ஜன சாமானியன நிதேசேன, சிஷ்ய ஜனங்களுக்கே சாமானியா அப்படின்னா உச்சிதமான, அவளுக்கு சூட்டபலாக இருக்கின்ற அந்த நிதேசேன, அந்த கட்டளையினால் அகம் பரம் அனுகிரகீதோ அஸ்மி, நான் ரொம்ப வசதியாக அனுகிரகம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். புரியுதா? அதுக்கப்புறம் கிருத कृतपरि பரிகிரகம். ம். हा, ஆ कृतपरिगृहम् இவ इव आत्मानम् அவைமி. अवैमि ஆ अवैमि इति அவம் அவம் அகம் அவைமி, நான் வந்து அறிந்தவனாக அடைந்தவனாக இருக்கிறேன். என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னா, திரு கிருத பரிகிரகம் இவ, என்னுடைய ஆத்மானம் என்னுடைய செல்ஃபை கிருத பரிகிரகம் அப்படின்னா என்ன, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டேள். ஆத்மீய கரணம், ஐ ஹாவ் பிகம் யோர், நீங்க உங்களவரா ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாளா அகம் பரஹ, நான் உங்க சிஷ்ய கோட்டியில இருக்கேனோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு சங்கா இருந்தது. ஆனா இப்ப நான் எப்படி நினைச்சுக்கிறேன், கதம் அகம் அவைமி அப்படின்னா, நான் உங்களை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன ஆத்மானம் கதம் அவைமி, என்னுடைய செல்ஃபை நான் வந்து எப்படி அறிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, உங்களால உங்களால வந்து பிளஸ் பட்டவன் போல நான் ஆத்மானம் அவைமி. சரியா? அப்புறம் ननन्द च तेन नरेन्द्रव्याहृतेन भैरवाचार्यः பைரவாச்சாரியா நனந்த. சரியா? நந்தித்தவான் அர்த்தம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ப்ளீஸ்டு. நனந்தங்கிறது லிட்டில் இருக்கு. ஸோ பைரவாச்சாரியா தேன நரேந்திர வியாகிருத்தேன நனந்த, அந்த பைரவாச்சாரியரானவர் அந்த நரேந்திரஸ்ய வியாகிருத்தகனா ஸ்பீச்னு அர்த்தம். சரியா? அந்த விவகாரத்தினால, அந்த ஸ்பீச்சினால ஹி வாஸ் வெரி ஹாப்பி. சரியா? அப்புறம் சகாரச்ச. चकार च सङ्केतम् ம். अस्यामेव आगमिन्याम् ஆகாமின்யாம். आगामिन्याम् असितपक्षचतुर्दशीक्षपायाम् ம். इत् இயத்யாம் வேலையா. इयत्यां वेलायाम् अमुष्मिन् महाश्मशानसमीपबाजी ம். शून्यायतने शस्त्रद्वितीयेन आयुष्यमता द्रष्टव्या वयम् इति ஆயுஷ்மதா பவதா வயம் திரஷ்டவ்யா. ஆயுஷ்மானான உன்னால் நாங்கள், வயம்ங்கிறது ராயல் வி, நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். துவயா ஆயுஷ்மதா துவயா அகம் வயம் திரஷ்டவ்யா, நாங்கள் தர்ஷன யோக்யான்னு அர்த்தம், தர்ஷனியான்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, சங்கேதம் ச சகார, சங்கேதம்னா இண்டிகேஷன் அர்த்தம், இது காமிக்கிறது, சூச்சனம்னு அர்த்தம். இந்த இடத்துல இஸ் டெல்லிங் த ஃபார்மேட், என்ன எப்படி வந்து காப்பாத்தணுங்கிறத அந்த ரூல்ஸை சொல்றார். என்ன அந்த பரிபாட்டிய சொல்றார். சங்கேதம்னா இங்க பரிபாட்டின்னு வச்சுக்கோங்க. சங்கேதம் ச சகார என்ன, அஸ்யாமேவ ஆகாமின்யாம் அசித பக்ஷ சதுர்தசி க்ஷபாயாம். க்ஷபானா இரவுன்னு அர்த்தம், நைட்டுன்னு அர்த்தம். அதான் க்ஷபாகரகன்னு பேரு சந்திரனுக்கு. சரியா? க்ஷபாம் கரோதி இது க்ஷபாகரஹ. சரியா? ஆம், உங்களுக்கு வந்து அஸ்யாமேவ, இந்த ஆகாமின்யாம்னா வருகின்ற, அசித பக்ஷ சதுர்தசி க்ஷபாயாம், அதுக்கு அட்ஜெக்டிவா போறது, எல்லாம் சப்தமியில இருக்கு. இந்த வருகின்ற அசிதம், சிதம்னா வெள்ளன்னு அர்த்தம், அசிதம்னா ந சிதம் ந சிதஹ அசிதஹ.
புரியுறதா? அசிதானா கருப்புன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட். சரியா? அசித கிருஷ்ணபக்ஷம். அசித பக்ஷம்னா கிருஷ்ணபக்ஷம், கருப்பான பக்ஷம். ஆ? அந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி 14வது க்ஷபாயாம் இரவில் அஸ்யாம் ஏவ ஆகாமின்யாம் அசித பக்ஷ சதுர்தசி க்ஷபாயாம் இந்த ஆகாமின்யாம் வருகின்ற அசித பக்ஷ அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ. சோ அந்த அசித பக்ஷஸ்ய சதுர்தசி க்ஷபாயாம் 14வது இரவில் இயத்யாம் வேலாயாம் இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அமுஷ்மின்னு மகா ஸ்மசான சமீப பாஜி இந்த மகா ஸ்மசானம்னா பெரிய ஒரு ஸ்மசானத்தினுடைய ஸ்மசானஸ்ய மகா மகத்து ச ஸ்மசானம் ச மகத்து ச தது ஸ்மசானம் ச மகாஸ்மசானம் இல்லையா? சோ ஸ்மசானம்ங்கிறது நபும்சகலிங்கம். சோ மகத்து ச தது ஸ்மசானம் ச மகாஸ்மசானம் அந்த மகாஸ்மசானஸ்ய சமீபே பாஜி பாக்கு பாஜி. சோ அதாவது அஹ், என்ன சொல்றது, வீரிய பாக் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? தர்மபா ஏதோ ஒரு டக்கு ஞாபகம் வரல. பாஜி அந்த மகாஸ்மசான சமீப பாஜி அந்த பெரிய ஸ்மசானத்தினுடைய பக்கத்துல இருக்கின்ற சூன்யாயத்தனே, சூன்யம்னா காலி, ஆயத்தனம்னா ஒரு அபோர்டு, அதில் சஸ்திரத்விதீயேன நீ உன்னை தவிர உன் கூட யார் இருக்கான்னா உன்னுடைய வெப்பன், உன்னுடைய சஸ்திரம். அதை தவிர சஸ்திரத்விதீயேன அப்படின்னா உன்னுடைய வெப்பனை தவிர வேற எதுவும் உனக்கு கூட இருக்கக்கூடாது. உனக்கு அனதர் சப்போர்ட் எது அப்படின்னா உன்னுடைய சஸ்திரம். சஸ்திரத்விதீயேன துவயா ஆயுஷ்மதா துவயா பயம் திரஷ்டவ்யா நான் பார்க்கப்பட வேண்டும். புரியுறதா? உன்னால் நான் பார்க்கப்பட வேண்டும். அந்த நானுக்கு பதிலா அங்க ப்ளூரல் போட்டிருக்கார், நாங்கள்னு. சரியா? ஆயுஷ்மதாங்கிறது சிங்குலரு, பயம்ங்கிறது ப்ளூரல். உன்னால் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும், அதனால உன்னால் நான் பார்க்கப்பட வேண்டும். சரியா? ஆயுஷ்மதா வயம் திரஷ்டவ்யாக. ஓகேவா? ஆ? இந்த न न சஸ்திரத்விதீய என்ன சார்? சஸ்திரத்விதீய கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. என்ன சொல்றேன்? आयुष्मता भवता वयं दर्शनीयाः ஆமா தானே? ஆமா, ஓகே. தர்ஷனியாக. ஆயுஷ்மதா பவதா வயம் தர்ஷனியாக. அப்புறம் சொல்லுங்க என்ன சார்? இந்த இந்த சஸ்திரத்விதீய திருப்பி கொஞ்சம் ஒருக்கா சொல்லுங்க. சஸ்திரத்விதீயம் அப்படின்னா உங்களுக்கு அதை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. இந்த விவாலாம் சொல்றாளோ இந்த தனியா இருக்கணும், அங்க சத்திரம் மட்டும் ஆமா, you are நீங்க only வந்து அந்த have. பொட்டிய தனியா எடுத்துன்னு வரணும், ஓ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓ சொல்றாங்க. நோபடி ஷுட் அக்கம்பனி யூ. அந்த மாதிரி சஸ்திரத்விதீயேன அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அது சஸ்திரத்தை தவிர வேற யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி அக்கம்பனி, அதாவது யூ ஆர் நாட் சப்போஸ் டு கம் வித் யுவர் பாரஃபெல்னியா. உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும், ஓ முனி கேட்டிருக்கார் நான் உண்டு இல்லாம லெட் மீ பிரிங் ஆல் மை பீப்புள் டு சப்போர்ட் த முனிவர் அப்படின்னு நீ வரக்கூடாது. நீ வந்து सहचरः. ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க. இப்ப இந்த சஸ்திரத்வித்தீயேன ஆயுஷ்மதா அது அவருக்கு போயிடுறது இல்லையா, இல்ல, ராஜாக்கு ஆமா போயிடுறது. திருப்பி சொல்றேன் கேளுங்க. ரெண்டுமே திருப்தியா? திருப்பி சொல்றேன் நானு. சங்கேதம் ச சகார, சங்கேதத்தை செய்தார். யாரு? சக பைரவாச்சாரியா சகார. அஸ்யாமேவ இந்த ஆகாமின்யாம் வருகின்ற அசித பக்ஷ சதுர்தசி க்ஷபாயாம் இயத்யாம் வேலாயாம் இது வரைக்கும் சப்தமி எல்லாமே. இந்த தருணத்தில் அமுஷ்மின்னு மகா ஸ்மசான சமீப பாஜி சூன்யாத்தனே, அது சப்தமி தான். இந்த பெரிய ஸ்மசானத்துக்கு சமீபத்தில் இருக்கின்ற யாரும் இல்லாத இந்த ஆயதனம், இந்த ஒரு அபோர்டுக்கு இடத்தில் சஸ்திரத்விதீயேன பவதா வயம் திரஷ்டவ்யா, சஸ்திரத்தை மாத்திரம் சப்போர்ட் வச்சுட்டு இருக்கிற உன்னால் நான் பார்க்கப்பட வேண்டும். should have an eye on me to protect me. இந்த புரியுதா? பாஜியும் சப்தமி தான். ஆமா, பாஜியும் சப்தமி தான். சமீப பாஜி சூன்யாயத்தனை. நியாயத்தனே. ஆமா, சரியா இருக்கா? ஆ, அதான். அப்புறம் மேல anybody else wants to read? யாரா படிக்கிறடா? மாலினி படிக்கிறடா? अथ अतिक्रान्तेषु अहस्सु प्राप्तायां च तस्याम् एव कृष्णचतुर्दश्यां शैवेन विधिना दीक्षितः क्षितिपः नियमा नियमवान् नियमवान्. अभूत्. ஆ, அத नियमवान् अभूत्. பிறகு அதிக்ராந்தேஷு அகசு, அகஹனா பகல்னு அர்த்தம், டேஸ்னு அர்த்தம்.
அதிக்ராந்தேஷு அஹசு நாட்கள் கடந்து போன தருணத்தில் பிராப்தாயாம் ச தஸ்யாமேவ கிருஷ்ண சதுர்தஷ்யாம் தஸ்யாம் கிருஷ்ண சதுர்தஷ்யாம் பிராப்தாயாம் அந்த கிருஷ்ண சதுர்தசி கிருஷ்ண பட்சத்தினுடைய 14வது நாள் அடைந்த அந்த தருணத்தில் சைவேன விதினா சைவத்துல சைவாகமத்துல சொன்ன விதியின் பிரகாரம் விதி விதி மூலமாக பேஸ்ட் ஆன் த ரூல் க்ஷிதிபக நியமவான் தீக்ஷிதः அபூத் க்ஷிதிபக அப்படின்னா க்ஷிதிம் பாதி இது க்ஷிதிபக சரியா ராஜா. பூமியை காப்பாத்துறவன் ராஜா அந்த க்ஷிதிபக தீக்ஷிதா தீக்ஷிதா அப்படின்னாலே தீக்ஷிதா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விரதத்தை எடுத்துக்கிறது சோ இந்த இந்த விரத்தைக்கு நான் தீட்சை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றானோ இத பண்ணணும்னு தெர் இஸ் அ நியமம் அது பண்றதுக்குன்னா நீங்க வந்து பட்னியா ஏகாதசி விரதம் எடுத்துக்கணும் இத்தனை ஏகாதசி விரதம் நான் ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஏகாதசிக்கு நான் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வச்ச விரத ரூல் சோ க்ஷிதிபக தீக்ஷிதா நியமவான் அபூத் ரொம்ப ஒரு நியமத்தோட இருந்தான் க்ஷிதிபக நியமவான் அப்படிங்கிறது இந்த க்ஷிதிபகாக்கு அட்ஜெக்டிவ் தீக்ஷிதகாவும் க்ஷிதிபகாக்கு அட்ஜெக்டிவ் சோ அத दीक्षां பிறகு அதிக்ராந்தேஷு அகஸ்ஸு அதிக்ராந்தேஷு நாட்கள் போன பிறகு கடந்த பிறகு கிருஷ்ண தஸ்யாமேவ சதுர்தஷ்யாம் பிராப்தாயாம் அந்த கிருஷ்ண சதுர்தசி வந்த அந்த தருணத்தில் சைவேன விதினா சைவாகமத்துல கூறப்பட்டிருக்கிற அந்த விதியின் பிரகாரம் விதியினால் சக க்ஷிதிபக நியமவான் தீக்ஷிதः அபூத் சரியா அப்புறம் कृताधिवासं च सम्पादितगन्धधूपमाल्यादिपूजं खड्गम् अट्टहासम् अकरोत् ஆ கிருத அதிவாசம் அதிவாசக அப்படின்னா நிவாசம்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல கிருதாதிவாசம்னா தூபநாதிபிகி அந்த அதுக்கும் தூபங்கள் பண்றது அது எல்லாத்துக்குமே அதிவாசம்னு பேரு சோ கிருத அதிவாசம் ச சம்பாதித கந்த தூப மால்யாதி பூஜம் கட்கம் அட்டஹாசம் அகரோத்து சோ அட்டஹாசம் அப்படிங்கிறது அந்த அந்த கத்தி அதுக்கு கட்கம் கட்கம் அட்டஹாசம் அந்த கத்தியான அந்த அட்டஹாசம்ங்கிற கத்தியை அகரோத் செய்தான் எப்படி என்ன செய்தான் சஹர க்ஷிதிபக அகரோத் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும் ராஜாவானவர் செய்தார் எதை செய்தார் அட்டஹாசம் கட்கம் அட்டஹாசம் அகரோத் கத்தியான அந்த அட்டஹாசம்ங்கிற கத்தியை செய்தார் என்ன செய்தார் கிருதாதிவாசம் அதுக்கு தூபங்கள்லாம் செய்தார் சம்பாதித கந்த தூப மால்யாதி பூஜம் சம்பாதிதா அப்படின்னா கிருதகான்னு அர்த்தம் சம்பாதிதா கந்தஷ்ச தூபஷ்ச மால்யாதிஷ்ச கந்த தூப மால்யாதிஹி அந்த மால்யாதிபிஹி பூஜா யஸ்ய சஹ தம் எல்லாம் அந்த கட்கத்துக்கு போறது பூஜம்ங்கிறது இந்த கட்கம்க்கு அட்ஜெக்டிவ் கிருதாதிவாசமும் கட்கத்துக்கு அட்ஜெக்டிவ் சரியா கிருதாதிவாசம் கிருத்தம் அதிவாசம் அதிவாசக அப்படின்னா தூபாதிபிகி ஆராதனா அப்புறம் அதுக்கு வந்து தூபாதிபிகி ஆராதனா ஒண்ணு அதை தவிர சம்பாதித்த கந்த தூப மால்யாதி பூஜம் கட்கம் அட்டஹாசம் அகரம் சரியா இருக்கா 2 தடவை அந்த அதிவாசத்துக்கு தூபம் தூபம்னு வருது பட் இட்ஸ் ஓகே சரியா அப்புறம் ततः परिणते दिवसे राजा सान्तःपुरं परिजनं मञ्चयित्वा खड्गम् आदाय एकाकी नगरात् निरगात् अगात् च तम् उद्देश्यम् சோ ததா பிறகு பரிணதே திவசே பரிணதகனா அவசானம்னு அர்த்தம் when the day was ended end of the day நைட்ல திவசே பரிணதே சதி அந்த அந்த நாளானது எண்டான அந்த தருணத்தில் ராஜா ராஜாவானவர் சாந்தப்புரம் பரிஜனம் அந்தப்புரேண சக சாந்தப்புரக தம் சாந்தப்புரம் பரிஜனம் அந்தப்புரத்தில் வசிக்கின்ற அந்த பரிஜனங்களையும் அந்த வேலையாட்களையும் அந்தப்புரத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரையும் வஞ்சயித்துவா ஏமாற்றி விட்டு அதாவது வஞ்சயித்துவானா அவ கண்ணில் படாமன்னு அர்த்தம் அதாவது ஏமாத்திட்டோன்னா இவன் ஒன்றும் பெரிய திருட்டு வேலை பண்ணலையே அவ கண்ணில் படாம ஏன்னா இது வந்து முனியினுடைய காரியம் அவர் சஸ்திரத்விதீயேன ஆயுஷ்மதா வயம் திரஷ்டவியான்னு முன்னாடியே சொல்லிட்டார் இதனால கூட யாராவது நான் வரேன் ராஜா அப்படின்னு யாராவது ஃபாலோ பண்ணிட்டானா என்ன பண்றது அதனால பரிஜனம் வஞ்சயித்துவா எல்லாரையும் எல்லாரும் யார் கண்ணிலையும் படாம கட்கமாதாய அந்த கட்கத்தை எடுத்துக்கொண்டு ஏகாக்கி ஒருவனாக நகராத்து நகரத்திலிருந்து நிரகாத் கிளம்பினான் அகாத்து ஜ தம் உத்தேசம் உத்தேசம்னா தம் ஸ்தலம் தம் பிரதேசம்னு அர்த்தம் அந்த இடத்தை அதாவது அந்த ஸ்மசானத்தை அகாத்து அடைந்தான் சரியா
அகாத்து நிரகாத்து எல்லாமே உங்களுக்கு கம்முனுடைய லுங்கு லுங்கு பிரயோகம். ஆ அதுக்கப்புறம் अथ प्रत्युज्जग्मुः ते त्रयः सन्नद्धाः स्नाताः स्रग्विणः बद्ध असिधेनवः टीटिभ कर्णताल पाताल स्वामिनः. அத பிறகு இந்த பிரத்யுஜக்முகு ஏற்கனவே வந்திருக்கு. பிரதி உத்து கமு ஜக்முகு ஜகாம ஜக்மதுஹு ஜக்முகு. சரியா? பிரத்யுஜக்முகுனா வெல்கம் பண்ணான்னு அர்த்தம். தே அஹ், தே ராஜானம் பிரத்யுஜக்முகு. தே த்ரயः அந்த மூணு பேர் இருக்காளோ டிடிபி பாத்தாள சுவாமி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர் என்னது? கரதாளரா? அவர் பேரு கர்ணத்தால கர்ணதாளர். கர்ணதாளர். சோ டிட்டிப அப்புறம் இந்த கர்ணதாளர் பாதாள சுவாமி இவா மூணு பேரும் மூணு திரயகா சன்னத்தாகா அங்க வந்து சேர்ந்து இருக்காவா. ஸ்நாதாகா சன்னத்தாகனா தேர் ரெடின்னு அர்த்தம். ஸ்நாதாகா அப்படின்னா குளித்தவர்களாக ஸ்நானம் பண்ணி விட்டவர்களாக. ஷ்ரக்விணக ஷ்ரக்குனா மாலை கருப்பு மாலை போட்டுக்கணுமோ அது அதனால் அது அதோட பத்த அசி தேனவக அதாவது அசினா கத்தி. ஓகேவா? அசிதேனவகா அப்படின்னு சொல்லும்போது தேனுனா உங்களுக்கு காஃப் மாதிரி. அசிதேனவகா அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்மால் நைஃப். இவனுடைய அந்த அட்டகாசம்ங்கிற ஒரு கத்தியை கம்பேர் பண்ணும்பொழுது அதெல்லாம் சுரிக்கா குட்டியா இருக்கிற ஒரு கத்தி. சரியா? குட்டினா அதுக்குன்னு இந்த பென் நைஃப் எல்லாம் இல்ல. அந்த டேகர் டேகர். ஆமா அந்த மாதிரி வத்த அசிதேனவக அப்படின்னா அந்த அசியானது குட்டி ஒரு காஃப் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இச்சுவா. அசிதேனவக. ஆமா. அந்த அந்த வத்த அசிதேனவக வத்தாக அசி வத்தா அசிதேனவக அஹ், ஏன சக தே அவளுக்கு கொண்டு போய் முடியறது. ஏன்னா தேனுகுங்கிறது ஸ்திரீலிங்கம். தேனுகு தேனு தேனவக. சோ பத்தாக அசிதேனவக. அசிஹி தேனவக இவ அப்படி சொல்லிக்கணும். பட் அசிஹி மல்டிபிள் அது. மெனி இது மெனி நைஃப்ஸா? இல்ல இல்ல குட்டி நைஃப் குட்டி நைஃப். கட்டப்பட்ட. பட் வை ஆமா. ப்ளூரல் இஸ் யூஸ் தேர்? தேனவாக. அசி தேனவகங்கிறது அவ மூணு பேருக்கு மூணு ஓ, கத்தியோனும். மூணு பேருக்கு. ஓகே ஓகே. சரியா? அசிஹி தேனுஹு இவ அசி அசி அசிஹி தேனவக இவ அப்படி சொல்லிக்கோங்க. டிட்டிவி கர்ணதால பாதாள சுவாமினக. சோ அந்த டிட்டிவ கர்ணதாலர் இந்த பாதாள சுவாமினக. சுவாமி சுவாமி சுவாமின் சுவாமினௌ சுவாமினக. சோ டிட்டிபஸ்ச கர்ணதாலஸ்ச பாதாள சுவாமிஞ்ச டிட்டிப கர்ணதால பாதாள சுவாமினக. சரியா? துவந்தத்துல இருக்கு. சோ அத பிறகு அந்த டிட்டிப கர்ணதால பாதாள சுவாமினக த்ரயः தே தே த்ரயः ராஜானம் பிரதி உத் ஜக்முகு வெல்கம் பண்ணா. அப்புறம் இந்த மூணு பேரும் எப்படி இருக்கா அப்படின்னா சன்னத்தாகா ரெடியா இருக்கா. ஸ்நாதாகா ஸ்நானம் பண்ணவர்களாக இருக்கிறார்கள். ஸ்ரக்விணக அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்க போட்டுன்னு இருக்கா. பத்த அசி தேனவக அண்ட் அவ கிட்ட அந்த கத்தி அதாவது அவ வந்து சுரிக்கா அப்படின்னா திருண்டு கத்தி வச்சுட்டு இருக்கான்னு இல்ல. இவரை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்வாட் வாஸ் இந்த சைஸ் இட் வாஸ் ஸ்மாலர். நாட் லைக் தி அட்டஹாசம். சரியா? அதுக்கப்புறம் निवेदितवन्तः च आत्मानम्. ஆத்மானம் நிவேதித்தவந்தக ஆத்மானம் ச நிவேதித்தவந்தக தன்னுடைய செல்ஃபை வந்து அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். நிவேதித்தவந்தகனா நிவேதித்தவான்னால இன்ஃபார்ம் பண்றதுன்னு அர்த்தம். இங்க வந்து இது பண்ணிக்கிறான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஆ, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஆமா. ஆ अवनिपतिः तु कोऽत्र कः इति त्रीन् अपृच्छत्. நீங்க மூணு நீங்க அത്ര கஹ நீங்க யாரு யாருன்னு இல்ல யாராரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே சொல்லல. ஆத்மானம்ச நிவேதித்தவந்தகா அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்க மூணு பேரும் இங்க இருக்கோம் அப்படிங்கறத காமிச்சுட்டாலே தவிர யார் யாருன்னு சொல்லல. கஹ அത്ര கஹ யார் யாரு இத்தி த்ரீன்னு அபிருச்சது மூணு பேரையும் சக அவனிபதிகி அவர் அபிருச்சது. அப்புறம் आचचक्षिरे च स्वं स्वं नाम त्रयः अपि ते. தே ஆச்சசக்ஷிரே. சரியா? அஹ், ஆச்சசக்ஷிரேனா ரிப்ளை பண்ணான்னு அர்த்தம். சக்ஷின் அதனுடைய லிட்டில் இருக்கு. ஆச்சசக்ஷிரே ரிப்ளை பண்ணா. சரியா? என்ன அப்படின்னா ஸ்வம் ஸ்வம் நாம தே திரையோபி ஆச்சசக்ஷிரே தன் தன் தன்னுடைய அவாவா அவாவாளனுடைய பெயரை சொன்னா. அப்புறம்
தைரேவ च तैः एव तैः एव च अनुगम्यमानः जगाम तां समुपकल्पित सर्व उपकराणां निःशब्दान् च गभीरान् च भीषणान् च साधन भूमिम् अवनिपतिः। भी निशब्दां च கபீராம் ச பீஷணாம் ச சாதன பூமி எல்லாம் அந்த சாதன பூமிக்கு அட்ஜெக்டிவா வருது. சரியா? தைரேவச்ச அனுகம்யமான தைரேவ அந்த மூணு பேரால பின்தொடரப்பட்டவரான சக அவனிபதி ஜகாம அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இதான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு. சரியா? அவனிபதி சாதன பூமிம் ஜகாம. புரியுதா? அவனிபதியானவர் அந்த சாதன பூமினா இவ பண்ண போறாரே பைரவாச்சாரியார் அந்த சாதன பூமியை அடைந்தார். தைஹி சக ஜகாம அவளோட போனார். தைஹி ச தைரேவச்ச அனுகம்யமான அவர்களாலேயே பின்தொடரப்பட்டவரான அவனிபதி. சோ இந்த அனுகம்யமானங்கிறது அவனிபதிக்கு அட்ஜெக்டிவா போறது. சாணச்சில இருக்கு. தைரேவச்ச அனுகம்யமான அவனிபதி தாம் சாதன பூமியும் ஜகாம அந்த சாதன பூமியை அடைந்தார். அந்த சாதன பூமிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? சமுகல்பித சர்வ உபகரணாம் நிஷப்தாம் ச. சோ சமுகல்பித நன்றாக ரெடி பண்ணப்பட்ட தயார் செய்யப்பட்ட சர்வ உபகரணாம் சாதன பூமி எல்லா உபகரணங்களோட இருக்கின்ற உபகரணா அப்படின்னு ஸ்திரீலிங்கத்துல போட்டு கரணாம் அப்படிங்கிறது இந்த சாதன பூமிக்கு அட்ஜெக்டிவா வருது. கரணாம்னு பார்க்கும்பொழுது நமக்கு கரணானாம்னு சட்டுன்னு சஷ்டி பகுவச்சனத்துல படிக்கணும்னு தோணும். பட் இங்க சமுகல்பித சர்வ உபகரணாம் சாதன பூமி கற்பிக்கப்பட்ட தயார் செய்யப்பட்ட சர்வேஷாம் உபகரணானாம் ஸ்தானம் தத்து சாதன பூமிம் போறதுனால உபகரணா அப்படின்னு ஸ்ரீலிங்கம். சரியா? உபகரணாம் சாதன பூமின் நிஷப்தாம் ச அப்படின்னா அப்படியே டோட்டல் சைலன்ஸ் அந்த மாதிரி இருக்கின்ற கபீராம் ச ரொம்ப டெப்தா ஒரு டீப் பீஷணான்ச். ஒரு என்ன சார்? இல்ல படிச்ச பீஷணான்ச்சன் படிச்சேன். அடுத்தது பீஷணாம்சாரோ பயங்கரமாக இருக்கின்ற அந்த சாதன பூமியை அவனிபதிஹி ஜகாம. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? எல்லாருக்கும் சரியா இருக்கா? ஆ? ஆ? அதான் அவனிபதி Profound and terrifying. இந்த ப்ரொஃபவுண்ட் அண்ட் டெரிஃபைங்க. சொல்லுங்க என்ன சொன்ன? உபகரணா த்விதியா விபக்தி. ஆமா சாதன உபகரணாம் இதுக்கு அட்ஜெக்டிவ் இது எல்லாமே இந்த சமுபகல்பித சர்வ உபகரணாம் நிஷப்தாம் கபீராம் பீஷணாம் தாம் இது எல்லாமே சாதன பூமிக்கு அட்ஜெக்டிவ். சாதனானாம் பூமிஹி சாதன பூமிஹி தாம் சாதன பூமிம் அவனிபதிஹி ஜகாம. சரியா? தைரேவ அனுகம்யமானः அவனிபதிஹி தாம் சாதன பூமிம் ஜகாம. சமுகல்பித சர்வ உபகரணாம் சமுகல்பிதாக சர்வ உபகரணாக தாம் சர்வ உபகரணாம் சாதன பூமிம் ஜகாம. நிஷப்தः அப்படின்னாலே நிர்கதः சப்தः. எத்திர தாம் நிர்கத சப்தாம் அதுவும் போறது. கபீராம்ங்கிறது டீப் பீஷணாம்ங்கிறது பயங்கரம். சரியா? அதுக்கப்புறம் तस्यां च भस्मना लिखितस्य महतो मण्डलस्य मध्ये स्थितं दीप्ततर तेजःप्रसरं मुखेन किमपि जपन्तम् अंसावलम्बिना बहुगुणेन विद्याराजेन इव ராஜேன ब्रह्मसूत्रेण राजेन इव ब्रह्मसूत्रेण परिगृहीतं भैरवाचार्यम् अपश्यत्। தஸ்யாம் ச பூமியாம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். அந்த பூமியில் சக ராஜா. சரியா? ராஜாலாம் இங்க இல்ல நம்மளே சொல்லிக்கணும். சக அவனிபதிஹி பைரவாச்சாரியம் அபஷ்யத்து. அதான் மெயின் சென்டென்ஸ். தஸ்யாம் பூமியாம் அந்த பூமியில் ராஜா அவனிபதிஹி பைரவாச்சாரியம் அபஷ்யத்து. சரியா? எப்படிப்பட்ட பைரவாச்சாரியருங்கிறது இந்த த்விதியா விபக்தியில வருது. இந்த பரிகிரகீதம் ஜபந்தம் தீப்தராஜ தேஜஸ் பிரசரம் மண்டலசிய மத்தியே ஸ்திதம் இது எல்லாமே இந்த பைரவாச்சாரியம்க்கு அட்ஜெக்டிவா போறது. தஸ்யாம் ச அந்த பூமியில் பஸ்மனா லிகிதஸ்ய பஸ்மம்னா ஆஷஸ் அதனால் எழுதப்பட்ட மகதः மண்டலஸ்ய. சோ பஸ்மனா லிகிதஸ்ய மகதः இது எல்லாமே மண்டலஸ்யக்கு அட்ஜெக்டிவ். இதனால பஸ்மத்தினால
ஆஷஸ்னால எழுதப்பட்ட மகதஹா அப்படிங்கிறது பெரிய, மகதஹாங்கிறது மகான் மகாந்தௌ மகாந்தஹ அவர் மகத் மகதி மகந்தி மண்டலம்க்கு அட்ஜெக்டிவா போறது. மகதஹாங்கிறது சஷ்டி ஏகவச்சனம். பெரிய ஆஷஸ்னால எழுதப்பட்ட பெரிய மண்டலத்தினுடைய மத்தியே ஸ்திதம் பைரவாச்சாரியம் சக நரபதிஹி அபஷ்யத்து. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் தீப்த ரஜ தஸ்யாம் ச அந்த பூமியாம், அந்த பூமியில் சாதன பூமியாம் தீப்த தர தேஜ பிரசரம். தீப்தம் அப்படின்னா தீப்தம்னாலே நல்லா கொழுந்து விட்டு எரிகிற, தீப்த தரம்னா அதை விட ஜாஸ்தி, ரொம்ப தீப்த தரமான தேஜஸ்னா ஒளி, அதனுடைய பிரசரம்னா விஸ்தாரம், பரவி இருக்கிறது. அத அதோட இருக்கின்ற பைரவாச்சாரியம் அபஷ்யத்து. முகேன கிமபி ஜபந்தம், வாயினால எதையோ உன்னத ஜபம் பண்ணி கொண்டிருக்கின்ற, ஜபந்தௌ ஜபந்தா ஜபந்தம் பைரவாச்சாரியம் சக நரபதிஹி அபஷ்யத்து. அதுக்கப்புறம் அம்ச அவலம்பினா பகுகுணேன வித்யாராஜேன இவ பிரம்மசூத்திரேண பரிகிரகீதம். ஸோ இந்த பரிகிரகீதம்ங்கிற ஒரு பதம் தான் இவருக்கு அட்ஜெக்டிவா போகும். அதை குவாலிஃபை பண்றது இது எல்லாமே. அம்சாவலம்பினா, அம்சம்னா தோள், தோள்ல தொங்கிக் கொண்டிருக்கின்ற, பகுகுணேன குணம்னா நூலுன்னு அர்த்தம், நிறைய த்ரெட்டோட இருக்கின்ற, வித்யாராஜேன இவ பிரம்மசூத்திரேன, வித்யாராஜம் அப்படின்னா மந்திர விசேஷம், அது போல இருக்கின்ற அஹ், வித்யாக்களுக்கெல்லாம் ராஜா எது அப்படின்னா, வித்யாக்கு ராஜான்னு ஏதாவது இருக்கானே? இருக்கிறதுல டாப் மோஸ்ட் மந்திரம் காயத்ரின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? காயத்ரி மந்திரம்னு. வித்யானாம் ராஜா அவர்தான். அந்த ராஜேன இவ, அந்த பிரம்மசூத்திரத்தினால பரிகிரகீதம், அந்த பிரம்மசூத்திரத்தை பிடித்து கொண்டு இருக்கின்ற பைரவாச்சாரியம் அபஷ்யது. சரியா இருக்கா? ம். இதுதான், இப்படிதான் ரியல் ப்ரோசஸர். எல்லாம் அந்த த்விதியா விபக்தியை கொண்டு வந்து இந்த பைரவாச்சாரியருக்கு சேர்த்து விட்டுறணும். ஸ்திதம் பிரசரம் ஜபந்தம் பரிகிரகீதம் பைரவாச்சாரியம். அதுக்கு அக்கா தம்பி மாதிரி இவாளாம் வருவா. பஸ்மனா லிகிதஸ்ய மகதக மண்டலஸ்ய மத்தியே ஸ்திதம், இதனால எழுதப்பட்ட, இப்ப இந்த லிகிதஸ்ய மகதகலாம் இந்த மண்டலஸ்யக்கு அட்ஜெக்டிவா போட்டுக்கணும். இதுக்கு அட்ஜெக்டிவ் அவுட்டர் குண்டனம், இன்னர் குண்டனம், அந்த மாதிரி பிராக்கெட்டை போட்டுட்டே வரணும். இது வந்து இதெல்லாம் குட்டி, இந்த மாதிரி காதம்பரியில உங்களுக்கு ஒரு 30 பக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து போகும். சோ பஸ்மனா லிகிதஸ்ய மகதः மண்டலஸ்ய மத்தியே ஸ்திதம் பைரவாச்சாரியம் அபஷ்யத். எங்க? தஸ்யாம் சாதன பூமியாம் கஹ நரபதிஹி. புரியுறதா? தீப்த தர தேஜ பிரசரம் பைரவாச்சாரியம் அபஷ்யத். முகேன கிமபி ஜபந்தம் வாயினால எதையோ ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பைரவாச்சாரியம் சக நரபதிஹி அபஷ்யத். அம்சாவலம்பினா பகுகுணேன வித்யாராஜேன இவ பிரம்மசூத்திரேன. இது எல்லாமே பிரம்மசூத்திரத்துக்கு. அந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது எங்க தொங்கின்னு இருக்கு அப்படின்னா, அம்சாவலம்பினா தோல்ல இருந்துட்டு இருக்கு, புனல். அந்த பிரம்ம பகுகுணேன நிறைய கயிறு இருக்கு, அதுல நூல் இருக்கு. வித்யாராஜேன இவ சாட்சாத் வி- ப- ப- வித்யானாம் ராஜா அப்படின்னா சிரேஷ்டமான ஒரு மந்திரம் போல இருக்கின்ற அந்த பிரம்மசூத்திரேன பரிகிரகிதம், அதனால் அதனால் பிடித்து கொண்டவர் அப்படின்னா, பரிகிரகீதம்னா ஆசிரிதகான்னு அர்த்தம். ஆசிரிதம், அந்த பிரம்மசூத்திரேன ஆசிரிதம் அப்படின்னா பிரம்மசூத்திரத்தை போட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். நாட் தட் ஹி இஸ் ஹோல்டிங் இட் வித் ஹிஸ் ஹேண்ட், இட் இஸ் லைங் ஆன் இஸ் அம்சாவலம்பி பகுகுணக வித்யாராஜம் போல அந்த பிரம்மசூத்திரம் இருக்கு. அந்த பிரம்மசூத்திரத்தை ஆசிரயம் பண்ணிட்டு இருக்கார் இவர் அப்படின்னா, அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆதாரமா இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பைரவாச்சாரியம் அவனிபதிஹி சாதன பூமியாம் அபஷ்யத். சரியா? அதுக்கப்புறம் उपसृत्य च अकरोत् नमस्कारम् உபசிருத்திய அவரை அடைந்து, அவர் பக்கத்துல சரதி சிருத்திய, உபங்கிறது உபசர்க்கம், சிறுங்கிறது தார்த்து, சிருத்திய லியப்புல இருக்கு, அவரை பக்கத்துல சமீபே கத்வான்னு அர்த்தம். நமஸ்காரம் ச அகரோத் நரபதிஹி ஸ்திதிபதிஹி அவனிபதிஹி. அந்த நமஸ்காரத்தை செஞ்சார் அந்த ராஜா. அப்புறம் अभिनन्दितः च तेन स्वव्यापारम् अन्वतिष्ठत् அபிநந்திதः ச தேன தேன அபிநந்திதः ராஜா. அபிநந்திதஹனா அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். தேன முனினா, தேன அந்த பரிவிரடா அவரால, பைரவாச்சாரியேன அபிநந்திதः ராஜா அக்னாலேஜ் பண்ணப்பட்டவனான அந்த ராஜா ஸ்வவியாபாரம் அன்வதிஷ்டத்து, தான் எதுக்கு வந்திருக்கானோ அந்த வேலையில இறங்கிட்டான். அனு அதிஷ்டது. சரியா? அன்வதிஷ்டது. ஓகேவா? அது என்ன வியாபாரங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ம்.
இங்க இது எல்லா